அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா, அதாவது குடமுழுக்கு விழா நாளைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், திரையுலக சார்ந்த பிரபலங்கள், பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கானோர் நாளைக்கு இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் இந்த ராமர் கோவில் திறப்பு விழா மேலே இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாளைக்கு இந்த குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கு. பிஜேபி அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவை ஆன்மீகமாக பார்க்காம அரசியலாக்க முயற்சி செய்யுது அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது தமிழகத்திலையும் சரி, பல்வேறு மாநிலங்களையும் சரி, பாஜகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் கோவிலை சுத்தப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாமல் ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி பொது விடுமுறையும் அளிக்கணும் அப்படிங்கிற குரல்களும் பாஜகவிலிருந்து எழுந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் உயர்நீதிமன்றம் மறுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் கடந்த 3 நாட்களாக தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வந்தார் மோடி. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வச்சவர். அதன் பிறகு திருச்சி, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில், தனுஷ்கோடி இந்த மாதிரியான ஆன்மீக கோவில்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கே கடலில் புனித நீராடுறது, சங்கீதங்களை கேட்டு ரசித்தது, தியானம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஆன்மீக பயணத்தை ரொம்பவே சிறப்பாக 3 நாட்களும் முடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். மோடியினுடைய தமிழக வருகையொட்டி பல பிரபலங்கள் அவரை நேரில் சந்திச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக அயோத்தியில் ராமர் கோவில் விழா திறக்கிறதையொட்டி தன்னுடைய 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு மோடி டெல்லி இன்னைக்கு திரும்பியிருக்காரு. ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக தமிழகத்திலிருந்து நடிகர் ரஜினி, தனுஷ், லதா, ரஜினிகாந்த், தனுஷுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக இன்னைக்கு அவங்க அயோத்தி கிளம்பி சென்றிருக்காங்க. இந்த காட்சிகளையும் இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏர்போர்ட்டில் அவங்க செல்லக்கூடிய காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை கவர்ந்துச்சு. நாளைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுடைய கவனத்தையும் இந்த அயோத்தி ராமர் கோவில் கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு குடமுழுக்கு விழாவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. உங்களில் எத்தனை பேர் இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.